அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, டிஎம்ஏவின் ரமலான் வசந்தம் 2026 தொடரில் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெரும் ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. கடந்த 9 நாட்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை இன்று பார்க்கலாம். முதல் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவினரில் யாரை அல்லாஹ் அருள்மறையில் இழிவுபடுத்தியிருக்கிறான்? பதில், 111வது அத்தியாயம் சூரத்துல் லஹப். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையாக இருந்த அபூ லஹப் அவர்களை குறித்த வசனங்கள். இரண்டாம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அல்லாஹ்வின் பெயர்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ள அத்தியாயம் எது? பதில், 59வது அத்தியாயம் சூரத்துல் ஹஸ்ர், 22வது வசனம் முதல் 24வது வசனம் வரை. மூணாம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அல்லாஹ் மின்னலை எதற்காக நமக்கு காட்டுகின்றான்? பதில், 13வது அத்தியாயம் சூரத்துல் ரஹ்த் 12வது வசனத்தில் வருகின்றது. அதனை கண்டு உங்களுக்கு அச்சமும் ஆர்வமும் ஏற்படுகின்றன. நான்காம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, பயபக்தி உடையவர்கள் ஷகர் அதாவது பின்னிரவு நேரத்தில் என்ன செய்வார்கள் என அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான்? பதில், 51வது அத்தியாயம் சூரத்துல் தாரியாத் 18வது வசனம், பின்னிரவு நேரங்களில் பாவ மன்னிப்பு கோருபவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஐந்தாம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அல் அதில் நீதிமான் என்ற பெயர் மனித வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும்? பதில், மனிதன் தன் செயல்களில் நீதியை கடைபிடிக்க வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது. ஆறாம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை எண்ணி தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரினார்? பதில், 38வது அத்தியாயம் சூரத்துல் சாத் 24வது வசனத்தில் வருகிறது. ஆடு சம்பந்தமான 2 சகோதரர்களுக்கான வழக்கில் தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பு கோரினார்கள். ஏழாம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அல்லாஹ்வின் பெயர்களில் தாய் திருநாமம் என்று கூறப்படுகின்ற பெயர் எது? பதில், அல்லாஹ். எட்டாம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அர் ரஹ்மான் என்ற அல்லாஹ்வின் திருநாமம் திருக்குர்ஆனில் எத்தனை முறை வந்துள்ளது? பதில், சுமார் 57 முறை வந்துள்ளது. 9ஆம் நாள் கேட்கப்பட்ட கேள்வி, அர் ரகீப் கண்காணிப்பவர் என்ற பெயரில் எத்தனை முறை குர்ஆனில் வந்துள்ளது? எந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சுமார் 3 முறை வந்துள்ளது. 1 4வது அத்தியாயம் சூரத்து நிசாவில் முதல் வசனம், 5வது அத்தியாயம் சூரத்துல் மாயிதாவில் 117வது வசனம், 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாபில் 52வது வசனம். அல்ஹம்துலில்லாஹ், தினமும் டிஎம்ஏவின் ரமலான் வசந்தத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அறிவை தெளிவாக்கும் வகையிலான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. உங்களுடைய சிந்தனைக்கு தெளிவான அறிவுரைகளும் இங்கு வழங்கப்படுகின்றன. அல்லாஹ் நம்முடைய முயற்சிகளை அங்கீகரிப்பானாக. ஆமீன். வஅதல்லாஹ் லா யுக்லிஃபுல்லாஹு வஅதஹு வலக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன்.